ஒரு வீடு இருக்கு. அதுல வந்து நம்மளுடைய மாமனார், மாமியார் அப்படின்றவங்க வந்து கீழ இருக்காங்க. அந்த கட்டப்பட்ட வீடானது வந்து பழைய காலத்து வீடு. இப்போ நாம வந்து திருமணத்துக்கு அப்புறம் நம்ம பிரைவசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஒண்ணு தேவைப்படுறதுனால நம்ம மேல் மாடி எழுப்புறோம். அப்ப அதுல நம்ம வாஸ்து எல்லாம் பார்த்து கரெக்ட்டா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்றோம். ஆனா கீழ்த்தளம் வந்து பழைய காலத்து வீடு அப்படிங்கறத பெருசா வாஸ்துகள் இல்லாம மாமனார், மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாடிகள் நம்ம மேல மேல இழுத்துறோமே அதுல கரெக்டான வாஸ்து இருக்கு. ஆனா கீழே இல்ல. இப்போ நல்ல கேள்வி. எப்பவுமே இந்த வாஸ்துன்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நிலம், இடம் சரியா இருக்கணும். ரெண்டாவது அடிப்படையா கட்டுறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், அது சரியா இருந்தாதான் உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்க வாஸ்து தப்பா இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நீங்க என்னதான் 100% வாஸ்துப்படி அமைச்சாலும் தவறான பலன்கள் தான் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்காது. அப்போ இதுல நிறைய குழப்பங்கள், நீங்க கேட்ட கேள்விகள் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுக்கிறேன், கீழே வீடு எதையுமே மாற்ற முடியாது, இது எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரும் சொன்னது இதுதான், கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் அப்படிங்கிறது சரியா இருந்தால் மட்டுமே 100% பலனை கொடுக்கும். அது தவறாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும்.